செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கொசு மருந்து தெளிக்கும் பணிகளை தீவிரப்படுத்துமாறு முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி டீ வியாபாரி வெட்டி கொலை. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியில் தவழும் குழந்தையாக இருந்து வருகிறார் என்று புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வ கணபதி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கொசு மருந்து தெளிக்கும் பணிகளை தீவிரப்படுத்துமாறு முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். வணிக வரித்துறை கருத்தரங்கத்தில் நடந்த கூட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் அதிகாரிகள் விளக்கினர். அதிகாரிகள் கருத்தை கேட்ட முதல்வர் டெங்கு காய்ச்சலை தடுக்க அனைத்து நகர மற்றும் கிராம பகுதிகள் முழுவதும் தூய்மை பணிகளையும் மருந்து தெளிக்கும் பணியையும் தீவிரப்படுத்துமாறு அறிவுறுத்தினார். கூட்டத்தில் ஆணையர் மற்றும் அரசு செயலர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் செவ்வேல், விசிஆர்சி விஞ்ஞானி ஸ்ரீராம், சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி டீ வியாபாரி வெட்டி கொலை. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சானரப்பேட்டையைச் சேர்ந்தவர் பாபு, வயது 42. இவர் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளில் டீ சப்ளை செய்யும் கான்ட்ராக்டராக உள்ளார். இவரை டீ பாபு என்று அழைப்பது வழக்கம். அதே பகுதியைச் சேர்ந்தவர் புளியங்கொட்டை ரங்கராஜன். இவர்களுக்கிடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்தது. ரவுடியான புளியங்கொட்டை ரங்கராஜன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதனால் அடிக்கடி போலீசார் அவரை அழைத்து விசாரணையும் நடத்தியும் வீட்டுக்கு சென்று சோதனை நடத்தியும் வந்தனர். ரமேஷ் தகவலின் பேரில்தான் போலீசார் சோதனை நடத்துவதாக ரங்கராஜன் சந்தேகத்தில் இருந்தார். இன்று காலை பாபு மேட்டுப்பாளையம் பெப்டிக் தொழிற்சாலைக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்த ரங்கராஜன், பிரதீப், நிரஞ்சன் உட்பட 5 பேர் கும்பல் சரமாரியாக அரிவாளால் வெட்டியது. இதில் தலை மற்றும் உடலில் படுகாயமடைந்த ரமேஷ் சம்பவ இடத்திலேயே இறந்தார். மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அப்பகுதி தொழிலாளர்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதி. பட்டப்பகலில் 12 மணியளவில் நடந்த இந்த கொலை சம்பவம் புதுவையில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. தப்பியோடிய 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சம்பவ இடத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தினர். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியில் தவழும் குழந்தையாக இருந்து வருகிறார் என்று புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வ கணபதி விமர்சனம் செய்துள்ளார். இடஒதுக்கீடு குறித்து அவதூறு கருத்துக்களை ராகுல் காந்தி பரப்பி வருவதாக கூறியும் ராகுல் காந்தியை கண்டித்தும் புதுச்சேரி பாஜக ஓபிசி அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே நடைபெற்றது. பிஜேபி ஓபிசி அணி தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வ கணபதி கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செல்வ கணபதி எம்பி, ராகுல் காந்தி வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இடஒதுக்கீடு குறித்து தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார். காங்கிரஸ் கட்சியில் அவர் தவழும் குழந்தையாகவே இருந்து வருகிறார். என்ன பேசுவதென்று தெரியாமல் அவர் பேசுவதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்டு புதுச்சேரி பாஜகவை சேர்ந்து பல்வேறு அணியினர் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை தடுப்பதற்கு அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திடீரென்று உடல்நலக்குறைவு காரணமாக மூலக்குளத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியில் தவழும் குழந்தையாக இருந்து வருகிறார் என்று புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வ கணபதி விமர்சனம் செய்துள்ளார். இடஒதுக்கீடு குறித்து அவதூறு கருத்துக்களை ராகுல் காந்தி பரப்பி வருவதாக கூறியும் ராகுல் காந்தியை கண்டித்தும் புதுச்சேரி பாஜக ஓபிசி அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே நடைபெற்றது.
பிஜேபி ஓபிசி அணி தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வ கணபதி கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செல்வ கணபதி எம்பி, ராகுல் காந்தி வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இடஒதுக்கீடு குறித்து தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார். காங்கிரஸ் கட்சியில் அவர் தவழும் குழந்தையாகவே இருந்து வருகிறார். என்ன பேசுவதென்று தெரியாமல் அவர் பேசுவதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்டு புதுச்சேரி பாஜகவை சேர்ந்து பல்வேறு அணியினர் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோக பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டிலிருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை 48 லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றில் வலது கரையில் பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டிலிருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 48,39,658 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள செட்டிக்குளம் பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்ய உள்ள நிலையில் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு மனைப்பட்டா தராததை கண்டித்து அங்குள்ள மக்கள் பள்ளம் தோண்டி ஜீவசமாதியாக போவதாக நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்த ராதாகிருஷ்ணன் நகர் வீரணாம்பட்டினம் சாலையில் செட்டிக்குளம் உள்ளது. இந்த பகுதியில் சுமார் 18க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சாலையோரத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளுக்காக சாலையோரம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடந்து வருகிறது. இது தொடர்பாக செட்டிக்குளம் பகுதியில் சாலையோரத்தில் வசிக்கும் இந்த மக்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த மக்கள் சாலையோரத்தில் தாங்கள் வசிக்கும் வீடுகளுக்கு பின்புறம் உள்ள இடத்தில் தங்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அந்த 18 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று காலை செட்டிக்குளத்தில் தாங்கள் வசிக்கும் இடத்தில் 5 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி அதில் ஆண்கள் பெண்கள் என 10 பேர் உள்ளே இறங்கி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கை தொடர்பாக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் தாங்கள் தோண்டிய பள்ளத்துக்குள்ளேயே ஜீவசமாதியாவோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த அரியாங்குப்பம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் அவர்கள் எந்த சமாதானத்தையும் ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். வாழ்வா சாழ்வா இந்நேரம் எங்களை முடிச்சுடுங்க. நாங்கள் ஜீவசமாதி ஆக்கிட்டு நீங்கள் இந்த இடத்த தேர்வு பண்ணிக்கங்க, நீங்கள் பார்க்கிங் அமைச்சிங்க, எதோ ஒன்றாலும் செஞ்சீங்க. எங்களை ஜீவசமாதி ஆக்கிட்டு எதோ ஒன்றாலும் செய்யுங்க. இந்த ஒரு குடிசையை மட்டும் எடுக்கணுன்றீங்க. நீங்களே சுற்றி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது, எவ்வளோ வீடு இருக்குது. இந்த ஒரு குடிசையை மட்டும் ஏன் எடுக்கணும் முடிவு பண்ணி இந்த ஏரியாவில் நாங்கள் சாலை விரிவாக்கம் பண்ணி மீதி இடத்த கொடுந்தாங்க கேட்குறோம். ஏதாவது நாங்கள் சாலைக்கு இடையூறாக இருக்கிறோம் சொல்கிறோமா? நீங்கள் எவ்வளோ ஒன்றா எடுத்துட்டு மீதி இடம் கொடுங்க. ஏன் எங்களை எடுக்கணும்? நீங்கள் இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவ்வளோ பெரிய ஏரியா, இந்த மாதிரி சுற்றி இவ்வளோ ஊடு இருக்குது. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போதா, இல்லைன்னா 8 வழி சாலை வரப்போதா? இது இன்னும் தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான ரோடா? இது சாதாரண ஒரு லோக்கல் பிடபிள் ரோடு, மாநில ரோடு. நீங்கள் மாநில ரோடே வந்து இது தேசிய ரோடே மாநில ரோடாக ஆக்கினீங்க மதுபான கடைக்காக. இந்த இடையை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வருது? வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டில் 1 கோடி மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார்.
வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஓதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் பள்ளிவாசலில் இருந்து கருப்பட்டி வாய்க்கால் கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 1 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் திரு பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்களின் பிறந்தநாளை இன்று நெல்லித்தோப்பு தொகுதியில் 11வது கிளை கமிட்டியில் கொண்டாடப்பட்டது. பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார்கள். தொடர்ந்து தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நிர்வாகிகள் பொது இடத்தில் நிழற்குடைகளை அமைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தீவிர உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி சார்பாக அதன் தலைவர் திரு உமாபதி அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கொசு மருந்து தெளிக்கும் பணிகளை தீவிரப்படுத்துமாறு முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி டீ வியாபாரி வெட்டி கொலை. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியில் தவழும் குழந்தையாக இருந்து வருகிறார் என்று புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வ கணபதி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.